அவர் வந்து என்னன்னா, டிமானிட்டேஷன்ல எல்லாரும் பணத்த மாத்துறதுக்கு செல்லாத பணத்த குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி, ஒரு 1000, 500 குடுத்த கணக்கா தான் எல்லாரும் குடுப்பாங்கங்கிறது மாரி தான் அவரு. எனக்குன்னு இல்ல, அந்த டேட்டுக்கு எல்லாரையும் வர வச்சு எல்லாருக்கும் குடுத்துட்டு இருந்தாரு. ஆனா அதே நேரம் அவர் பண்ணது என்னன்னா, அ அதுதான். அ ஒரு 1000, 500 நோட்ட நம்மள்ட்ட குடுத்துட்டாரு. அத போய் பேங்க்ல குடுத்து நீ மாத்திக்கப்பா, வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. அதுக்கு இடையில அவர் குடுத்தது என்னன்னா, அவர் பர்ஸ்லேருந்து ரூ. 100 நோட்டு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2000 எடுத்து கையில குடுத்து, அந்த நோட்டு செல்றது வரைக்கும் இத செலவுக்கு வச்சுக்கோ. அந்த நோட்ட மாத்துறது வரைக்கும் இத நீ செலவுக்கு வச்சுக்கோ. ஓ மை காட்! அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் அதான் அதாவது நெறையங்க. அ அவரு வந்து அதான் ஒரு காட்ஃபாதர். என்னோட காட்ஃபாதர்ன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, சினிமாவுல வந்து நம்ம திறமை அப்படிங்கிறதுக்காக படம் குடுத்து, படம் ஜெயிச்சிருந்தா தான் அவங்க நமக்கு புரொடியூசர், அவங்க நமக்கு இது அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்ல. ஆமா. எனக்கு நல்ல இதயம், நல்ல ஆ மனம். எனக்கு அவங்க அவங்க குடுத்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ நான் யூஸ் பண்ணிக்கலன்னு தான் நான் சொல்லுவேனே ஒழிஞ்சு, அதுக்கு நான் முன்னால் ஏற்பட்டிருந்த என்னோட வாழ்வியல் இது கூட இருக்கலாம். பட்டு அ யாருகிட்டயாவது நாம ஒரு ஒரு மனிதன்ட்ட வாழ்க்கையில நம்ம யார்கிட்டயாவது ஒரு மனிதன்ட்ட உண்மையா நம்ம இருக்கணும் அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு என் மனசுக்கு தெரிஞ்சு நான் ஒரு மனிதன்ட்ட உண்மையா இருந்திருக்கேன் அப்டின்னா, அது அவர்கிட்ட தான் நான் ஓ இருந்திருக்கேன்னு மை நான் காட்! நெனப்பேன்.